நான் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். இந்த சம்பவம் வெறும் கதை இல்லை, இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். நீ சொன்ன மாதிரி பெங்களூர் போகலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். எஸ்பி சார், அங்கே பாருங்க. குட். நீ இன்னும் சாகலை? அட ஏன் சார்? உன் கண்ணு முன்னாடி தானே அந்த மேஜிஸ்ட்ரேட் செங்கல்பட்டு வரைக்கும் போய் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தினா? சார், நான் அவரை ஃபாலோ பண்ணி போகிற வழியே எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு சார். வந்து சேர்ந்துருக்க பாரு எனக்கு. சார் இல்லை சார், எனக்கு சிஐடி வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவரை தூங்காமல் கொள்ளாமல் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண தெரியுமா? அவர் காலையில் எழுந்து கோர்ட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு பீச்சுக்கு, அப்புறம் பெரிய பெரிய காபி ஷாப்புக்கெல்லாம் போவாங்க. பொண்டாட்டியும் குழந்தையுமா? நீ இவ்வளோ நாள் யாரையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? இதோ மொத்த குடும்பம் இதில் இருக்குது சார், பாருங்க. எல்லாம் நான் எடுத்தது தான் சார். ஜூம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. சகாதேவன், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த கேஸ் தான். அந்த கூட இருக்கிற பொண்ணும் குழந்தையும் யாருன்னு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லு. வீடு, ஸ்கூலு, ஆஃபீஸ்னு ஒரே இடம் விடாமல் டீப்பாக செக் பண்ண சொல்லு. கொஞ்சம் திறமையானவனை அனுப்பி வை. Prosecution has failed to establish that the accused has willfully committed to the crime and பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க சார். நித்தினை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத, நான் உடனே எங்க வரேன். என் ஆஃபீஸ்லேயும் ஹெச்ஆரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அங்கேயும் உங்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. என்னோட சீஃப் அஜித் சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நம்ம 2 பேரை பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இட் வில் பி கால்ட் ஆஃப் இமீடியட்லி. ப்ராமிஸ். ஆனால் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மர்மத்தை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால நாம இமீடியட்டாக பெங்களூர் போயிடலாம். சச்சினோட ஃபைல்ஸ் எல்லாம் லாக்கரில் இருக்கா? சச்சினுக்கு எடிட்டர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எங்களுக்கு காட்ஃபாதர் மாதிரி. சச்சினோட ஃபைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒகேனக்கல்லில் செட்டில் ஆகிட்டார். நான் அவருக்கு கால் பண்ணியிருந்தேன், பட் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. ஒகேனக்கல்லா? அப்போ ரோட் வழியாக தான் போகணும். ஆனால் நம்ம வண்டியில் போக வேண்டாம். பின்ன நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த மாதிரி லாங்காக போனால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டு. நான் அடிக்கடி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஏர்லி மார்னிங் அங்கே போயிடுவோம். இந்த கதைலாம் எப்படி கிடைச்சதுன்னு நித்தினுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா இறந்து போன அப்பா, அதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பேபி. எப்படியாவது நித்தினை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றி ஆகணும், அவ்வளோதான். சச்சினோட ஃபைல்ல இருந்து ஏதாவது க்ளோஸ் கிடைச்சா அது ஈஸியாக இருக்கும்ல பேபி. சரி ஷாலினி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அவங்ககிட்டயும் சொல்லிடு. உனக்கு பரோட்டா பிடிக்குமா? ஆமா. ஏதாவது ஆர்டர் பண்ணியா? பாவம் நித்தின், அவன் இந்த ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்.
ஹலோ, மருது பாண்டியன். ஜான் பேபி. வாங்க. இவன் பேரு பகாவுதீன். வணக்கம். பெரிய குக்கு. மதியானம் மீன் குழம்பு பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். காவேரி ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா மீன் வரும். ஷர்மி, என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல. நீங்களே போய் பாருங்க ஜான். சரி, நான் பார்க்குறேன். கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு ஏதாவது? போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே பாஸ்வேர்ட் கிராக் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவும் இல்லை. நீ வா. அதோ அங்க பாருங்க. பாரு, ஜாலியா இருக்கா? பேபு, பாத்து பாத்து. வாங்க. பேபு, நான் அந்த போட்ல போனேன். ஓ, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எதுன்னு சொல்கிற எதுவுமே சச்சினோட கதைகள் இல்லை. ஒயின் சாப்பிடுங்க. தம்பி, காடை பிடிக்குமா உங்களுக்கு? காவேரியில் பிடிச்ச மீன், பெரிய கொக்கு, அலாவுதீன். பகாவுதீன்பா. இதெல்லாம் நான் என்னமோ பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் என்னடானா
நான் யூரோப் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அவனை ஹார்ன் பண்றது எதுவா இருந்தாலும் அது இந்த ஊர்ல இருந்தா தானே. வெளிநாட்டுக்கு போயிட்டா இது எல்லாத்தையும் மறந்துடுவான், தமிழையும் சேர்த்து. நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் கருவக்காடு சர்ச் கிட்ட இருந்து வந்திருக்கேன். எனக்கு இன்னும் சில கதை தெரியும். அந்த கழுத்தை நெரிச்சு 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 கொன்னப்போ மரண வேதனையில துடிச்சதை விட சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை.